ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என் அன்பு கலந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். சில பேர் அதை நினச்ச உடனே ஸ்ட்ரிக்டாக டயட்டு ஒர்க் அவுட்டுன்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாங்க. ஆனால் சில பேரால் அது முடியறதில்ல. அதில் நானும் ஒரு ஆள். பயங்கர சோம்பேறி. ஒரு 10 டேஸ் பண்ணேன், அப்படியே விட்டுறேன். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு 4 டேஸ் பண்ணேன். அந்த மாதிரி என்னோட இதை நான் மாற்றிக்க முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 1/2 மாசமா சில விஷயங்கள நான் மாற்ற ஆரம்பித்தேன். எடுத்த உடனே ஒர்க் அவுட்டு அப்படின்னு போகாமல், தண்ணி குடிக்கிறதுலேருந்து மாற்றத்தை கொண்டு வரணும். வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். அடுத்து ஒரு 1 வீக் அப்புறம் இன்னொரு விஷயத்த சேர்த்துக்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணதும் நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா இருந்தால் புதினா, ஆளி விதை இந்த மாதிரி போட்டு ஹெல்த்தி ட்ரிங்க் ஒன்று எடுக்க ஆரம்பித்தேன். அது எடுத்த ஒரு 1 மணி நேரம் கழிச்சு டீ டீ என்னால் குடிக்காமல் இப்போ வரைக்கும் உண்மையிலே இருக்க முடியல. ஸோ டம்ளரோட அளவை குறைச்சி அந்த டம்ளர்லையும் சின்ன டம்ளர்லையும் 1/4 டம்ளராக நாட்டு சக்கரை போட்டு டீ எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அடுத்த 10 டேஸ்க்கு அப்புறம் 3வதா சேர்த்த விஷயம் என்ன அப்படின்னா, முளைக்கட்டின பாசிப்பயிறு. இது எப்பயுமே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இப்போ தீர தீர நான் வீட்டில் முளைக்கட்டி வச்சுக்குவேன். இது மார்னிங் டிஃபனோட ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம், அத்திப்பழம் இந்த 3யும் மார்னிங் டிஃபனோட எடுத்துக்குவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நைட் டிஃபனை 7 to 8க்குள்ளே முடிச்சுக்குவேன். இதுதாங்க. இப்போ நான் ஒரு 1 வீக்கா அடுத்த 4வதா சேர்த்த விஷயம் அப்படின்னா, நைட்டு சீரகம், சோம்பு, வெந்தயத்தை ஊற வச்சுட்டு, அதை மார்னிங் எந்திரிச்ச உடனே அப்படியே தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு, அதை வடிகட்டி இப்போ ஒரு 1 வீக்கா இந்த விஷயத்தையும் சேர்த்துருக்கிறேன். அப்புறமா 5 மணிக்கு இந்த 1 வீக்கா எந்திரிச்சிட்டு இருக்கேங்க. எதுக்காக 5 ஓ கிளாக் விஷயத்த சேர்த்துருக்கிறேன்னா, ஒர்க் அவுட் பண்ணலாம் தாங்க. உடனே ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் ஒரு 10 டேஸ் 5 ஓ கிளாக் எந்திரிச்சுக்குவோம். அடுத்து அதுவே ஹேபிட் ஆயிரும். ஸோ எந்திரிச்சு நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது பெரிய விஷயமா தெரியாதுன்னு நினச்சி நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு நம்புகிறேன். பார்ப்போங்க. ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிட்டே வாங்கங்க. சில பேரால உடனே எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமா சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா, அதுவே நம்மளுக்கு டெய்லி ஹேபிட்டா மாறிரும். அதுக்கப்புறம் நீங்களே அது ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ணி, நல்ல மாற்றத்த நீங்க உணருவீங்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.